ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பூரியும் அதுக்கு கிழங்கு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம பூரி மாவு பிணைய போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நல்லா உப்பை கலக்கி விட்டுங்க. இது பூரி மாவு பிணையிறதுக்கு உங்கள்கிட்ட சால்ட் உப்பு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக சால்ட்டு போட்டுங்க. ஓகேவா? நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இது நல்லா கரையணும். ஓகேவா? இப்போ பூரி மாவு பிணையிறதுக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 2 கப்பு நான் வந்து மாவு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? 2 கப் மாவு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்களேன் தண்ணி, அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈஸியாக பூரி மாவு பிணைஞ்சிடலாம். இதுமாதிரி நல்லா ஆனதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றுங்க. ஓகேவா? நான் இப்படி தான் பிணைவேன். இது வந்து 2 பேருக்கு தேவையான பூரி போடுறேன் நான். பாருங்க, இப்போ ஓரளவு வந்துட்டா. இப்போ தேவையான தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, தேவையான ஊற்றுங்க. ரொம்ப தனியாக போயிடணும், சப்பாத்தி மாவு மாதிரி போயிடும். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் பூரி நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றுங்க. ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சி வருது பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட் 2 பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா இந்த கன்சிஸ்டன்சி வரும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகேவா? இது ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றவே கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி போகும் உள்ளே. ஓகேவா? இப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். அதுதான் கரெக்டான ஒரு பொசிஷன். ஓகேவா? நீங்கள் நல்லா சதா வரணும் பூரி அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து இதுமாதிரி பிணைஞ்சி விட்டுருங்க. ஓகேவா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். முடியலன்னா விட்டுருங்க. அப்படியே நல்லா தான் வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், இன்னும் நல்லா செஞ்சு விட்டிங்கன்னா நல்லா வரும். ஓகேவா? இப்போ பூரிக்கு கிழங்கு வைக்க நம்ம வந்து குக்கர் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுப்போம். ஓகேவா? அதுக்கு தேவையான தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிங்க. தண்ணி ஓரளவு மீடியமாக இருந்தால் போதும். ஏன்னா சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறதால சீக்கிரம் வந்துடும். ஓகேவா? தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். போதும் இந்த அளவுக்கு தண்ணி. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? வாங்க, இப்போ நம்ம கிழங்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இதுமாதிரி சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஓகேவா? வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ கூட போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிழங்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை வெட்டுவோம். கடாயை வச்சுப்போம். இப்போ கிழங்கு செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஓகேவா? சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் கப்பலாக அதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வரணும். சிம்மு ஹை மாற்றி மாற்றி வச்சு நல்லா வருங்க. எந்த அளவுக்கு நல்லா வரணுமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இதோட நம்ம கட் பண்ண வச்சுல பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துங்க.
நல்லா வதங்குற வரையும் நல்லா பார்த்துங்க. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறுது பாருங்க வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கையில் வச்சிங்க. கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ணி வேணால் நல்லா மசியெல்லாம் இருக்கும் உருளைக்கிழங்காலும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டு போட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வைப்போம். இங்கே பாருங்க, நல்லா ரெடி ஆகிட்டு கிழங்கு. ஓகேவா? அப்படியே ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க. நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை உங்களுக்கு தேவைப்பட்ட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு போட்டிங்கன்னா அப்படியே கருவேப்பிலை தாச்சிங்க. எனக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் போடலை. பார்த்தீங்களா, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகுது. இந்த கன்சிஸ்டன்சி நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இன்னும் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திக்காயிடும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தது பூரி எப்படி போடலாம் பார்க்கலாம். நம்ம கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பூரி எப்படி தேய்க்கலாம் பார்க்கலாம். நம்ம கணிச்ச மாவை இதுமாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிங்க. ஓகேவா? உருட்டிக்கிட்டு நம்ம இந்த எண்ணெய்ங்கிறதுல இது பண்ணல, நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணால் நல்லாவே வரும். ஓகேவா? நான் குட்டி குட்டி பூரியாக போகிறதுனால சின்ன சின்னதாக எடுத்துக்க. நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக போட்டுங்க. நான் எதுவுமே கலக்கலை, எண்ணெய் தடவலை, மாவு போடல, ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். நான் சொன்ன பதத்தில் வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும், பிணைச்சிங்கன்னா நல்லா வரும். நல்லா புஷ்ஷுன்னு உப்பு வருது பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பூரி. ஆயில் நல்லா ஹீட்டாக தான் நல்லா புஷ்ஷாக வரும். வாங்க, இப்போ நம்ம பூரி போட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம். பூரி மசாலா வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.